கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி தான் பாக்குற கஷ்டமான வேலைகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத போனா அங்க கேக்குற கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். வெறும் 4000 போஸ்டுக்காக 11 லட்சம் பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க அந்த எக்ஸாம் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். ஆனா இப்ப நடந்ததெல்லாம் பார்த்தா அந்த நம்பிக்கைய குழி தோண்டி புதைக்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு எக்ஸாமுக்கான தகுதியையும் வரைமுறையையும் நிர்ணயிக்கிற டிஎன்பிஎஸ்சியே அதை மீறினாங்க அப்படின்னா அது என்ன நியாயம்னு தெரியல. எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்குமே எழுதின பாதி பேரு மன உளைச்சல்ல தான் இருக்காங்க. அந்த மன உளைச்சல் அதிகமாகி ஏற்கனவே தேனி மாவட்டத்துல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்ட நிலையில இன்னைக்கு திருவண்ணாமலையில ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் தற்கொலை பண்ணிருக்காரு. சோ டிஎன்பிஎஸ்சி இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்றதுக்காக முட்டாள்தனமான முடிவெடுக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ஏன்னா மன உளைச்சல்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற தப்பான முடிவுனால உங்களை நம்பி இருக்கவங்க தினம் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. தோல்வி வர்றப்பெல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. இந்த தடவை இல்லையா அடுத்த தடவை, அதுவும் இல்லையா அடுத்தவங்களுக்கு கெடுதல் இல்லாம ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து சந்தோஷமா வாழ கத்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலைங்கிறது தீர்வாகாது. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி.